திருவண்ணாமலையில் தனது நடத்தையில் சந்தேகமடைந்த மாமியாரை கழுத்தை நெரித்து கொலை செய்த மருமகளை போலீசார் கைது செய்துள்ளனர். இயற்கை மரணம் என நாடகமாடியவர் உடற்கூராய்வு மூலம் சிக்கியது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் அருகே காலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி ராமன் கோவிந்தம்மாள். இந்த தம்பதிக்கு சீராளன் என்ற மகனும் 2 மகள்களும் இருக்கின்றனர். இதில் இராணுவத்தில் பணியாற்றி வரும் சீராளனுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேவிகலா என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். தனது கணவர் ராமன் இறந்த நிலையில் மகனும் இராணுவத்தில் பணியாற்றுவதால் மருமகள் தேவிகலாவுடன் ஒன்றாக கோவிந்தம்மாள் வசித்து வந்துள்ளார். அப்போது தனது மருமகளின் நடத்தையில் சந்தேகம் இருப்பதாக கூறி கோவிந்தம்மாள் அடிக்கடி அவரிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வழக்கம் போல இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த தேவிகலா தனது மாமியார் கோவிந்தம்மாளை தாக்கியுள்ளார். அப்படியும் ஆத்திரம் தீராமல் அவரை கழுத்தை நெரித்ததில் சுயநினைவை இழந்திருக்கிறார். பின்னர் தனது மாமியார் தரையில் தடுக்கி விழுந்து மயக்கமடைந்ததாக உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக கோவிந்தம்மாளை மீட்ட உறவினர்கள் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கோவிந்தம்மாள் மரணத்தில் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் போலீசாருக்கு புகார் கொடுத்திருக்கின்றனர். இந்நிலையில் 20 நாட்களுக்கு பிறகு கோவிந்தம்மாளின் உடற்கூறாய்வறிக்கை வெளிவந்துள்ளது. அதில் கழுத்தை நெரித்ததால் தான் அவர் உயிரிழக்க நேரிட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கண்ணமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 24 வயதான மருமகள் தேவிகலாவை அழைத்து விசாரித்தனர். அதில் தனது நடத்தையில் சந்தேகப்பட்டு தொடர்ந்து தகராறு செய்ததால் ஆத்திரத்தில் மாமியாரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் பேரில் கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் தேவிகலாவை போடூர் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தனது நடத்தையில் சந்தேகப்பட்ட மாமியாரை கழுத்தை நெரித்து மருமகள் கொலை செய்த சம்பவம் ஆரணி பகுதியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.